இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான ஒரு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான கிறிஸ்பியான முருங்கைக்கீரை போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ கிளைமேட்டும் ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுடு சுடுன்னு இந்த குவிக்கான போண்டாவை பண்ணலாம் வாங்க. முருங்கைக்கீரை போண்டா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறேங்க. 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்புலேயே 1 கப்பு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு இருக்குங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். சமையல் சோடா மாவு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சால்ட்டு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிருந்த 1 கப்பு கடலை மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. பொடியா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரை, கொஞ்சமா இதை கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, இருந்தா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சமையல் சோடா மாவு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு கலந்துக்கலாங்க. நம்ம வந்துட்டு ஃபுட் கலர் சேர்க்கலங்க. கலர்ஃபுல்லாக வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, முருங்கைக்கீரை போண்டா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை கலந்துக்குங்க. இது மாதிரி போண்டா மாவு பதத்தில் கலந்தாச்சுங்க. முருங்கைக்கீரை போண்டாவே பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கு. இப்போ கலந்து வச்சிருந்த முருங்கைக்கீரை போண்டா மாவை எண்ணெயில் விட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெயில் முருங்கைக்கீரை போண்டாவை விட்டாச்சுங்க. ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு முருங்கைக்கீரை போண்டாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உடனே போண்டாவை திருப்பாம இது மாதிரி ஒரு பக்கம் கலர் மாதிரி வந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. முருங்கைக்கீரை போண்டாவை இப்போ திருப்பி விட்டாச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் கலர் மாறட்டங்க. அப்பப்போ முருங்கைக்கீரை போண்டாவை இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இது மாதிரி திருப்பி விடுறதுனால எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாதிரி வருங்க. இப்போ பாருங்க, முருங்கைக்கீரை போண்டா நல்லா வெந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் போண்டாவை எண்ணெயை வடிச்சிட்டு போண்டாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க.
மீதி இருக்கிற முருங்கைக்கீரை போண்டாமாவே எண்ணெயில் விட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஹெல்தியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் முருங்கைக்கீரை போண்டா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இன்னும் வேர்க்கடலை, தேங்காய் சட்னி, கார சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.